வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அந்தப்புறம் நந்தகுமார். சரி, வனம் வனம் பாலைவனம் பாலைவனம் நந்தவனம் நந்தவனம் பாலை இது நந்தவனம் நந்தகுமார் இல்லை, அந்த புறமே நல்லா இருக்கு. அந்தப்புறம் ஓகேவா? அந்த புறத்தில் அடிக்க வேண்டிய அடியா இது? அந்தப்புறம் இல்லை, நந்தகுமார். நந்தவனம் நந்தகுமார். நம்மோடு சிறப்பு விருந்தினர் நந்தவனம் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். கரெக்டா சார்? நன்றி, வணக்கம். முடிக்காதீங்க, இப்போதான் ஆரம்பிக்கவே போகிறோம். அப்படியா? ஆமாம். அதாவது மாற்றி மாற்றி பேசுறது நான் இல்லை, விஜய் அங்கிள் தான். அங்கிளா? ஆமாம், என் வயசு 30, அவர் வயசு 50. இப்போ எனக்கு அங்கிள் தானே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தாத்தா? நீங்கள் தாத்தாவா? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வயசு 45, பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. பெஞ்சமின் பட்டன் படம் பார்த்தீங்களா? பிராட் பிட்டு வயசானவராக பிறந்திருப்பார். அப்படியே வயசாக வயசாக அப்படியே குழந்தைய மாறிடுவார். அது மாதிரி நியூ படம் எஸ்ஜே சூர்யா. நியூ படம் எஸ்ஜே. ஆமாம், அதில் குழந்தை பகல்ல ஆம்பளை, நைட்ல குழந்தைங்க. அது மாதிரி எங்க தலைவன் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல. புரியுதுங்களா? நானும் அப்படிதான். இப்போ இயற்கைக்கு புறம்பானவர். இயற்கைக்கு புறம்பானவர் அப்படியும் வச்சுக்கிங்களேன். ஆமாம். அப்போ மனித பிறவியே இல்லை, ஏதோ ஒரு ஜந்து. ஜந்துவா? ஹலோ, தெய்வ பிறவி. தெய்வ பிறவி. எங்களுக்கெல்லாம் கடவுள் அவர், தெரியுமா? குடிக்க தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டுறாரு. எப்போ போய் நீங்கள் தண்ணி கேட்டீங்க கொடுக்க மாட்டேன்ட்டு சொன்னார்? அந்த கரூர் கூட்டத்தில் அப்படி தான் கேட்டாங்க. அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் போனார். அவங்க நண்பர் ஸ்ரீநாத், சஞ்சய், புரியுதுங்களா, ஸ்டீமன், இவங்கள்ட்ட கரூரில் பிரியாணி போட்டாங்களா? தண்ணி கொடுக்கலன்னு அந்த நண்பர்களை கேட்டு பாருங்க, எவ்வளோ தண்ணி கொடுத்துருக்காருன்னு தெரியும். ராத்திரி? ராத்திரியா? நீங்கள் எந்த தண்ணியை சொல்கிறீங்க? நீங்கள் எந்த தண்ணியை சொல்கிறீங்க? இல்லை, அவங்க அந்த ராத்திரியில் தண்ணி கேன் வீட்டுக்கு போட மாட்டாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால விஜய் வீட்டுக்கு வந்து தண்ணி கேன் வந்து தண்ணி இந்த குடும்பச்சான் அப்படி குடிச்சிட்டு போவாங்கன்னு நினச்சேன். நான் தப்பான தண்ணி சொல்ல, ஏன்னா கவர்மெண்ட் கரெக்டாக 10 மணிக்கு கடையை மூடிடும். கவர்மெண்ட்டு இப்போ நல்ல விஷயம். ஏன்னா வேறு ஏதாவது தண்ணி கொடுக்குறா? அதான் நீங்கள் வேறு தண்ணியாக தான் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் வேறு தண்ணி நினைக்கலையே. 5 ஸ்டார் ஹோட்டலில் 24 மணி நேரமும் சர்வீஸ் உண்டு, தெரியுமா? புசியானந்த் வச்சுருக்காரு பார் இதில், பாண்டிச்சேரியில். அங்கே இருக்குது. எதுக்காக புசியானந்தை நாங்கள் வச்சுருக்கோம்? சரக்கு விற்க. சரக்கு விற்கவா? எங்கள் தலைவனுக்காக ஊற்றி கொடுக்கவா? இல்லைங்க, அவர் மேடையில் கொடுக்கறது கூட்டி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் மேடையில் சொன்னார். புசியானந்த் என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவர் வந்து என்னாண்ட எங்கள் தலைவர் குச்சி வச்ச எச்சி டம்ளரை 10,000 கொடுத்து வாங்கிட்டு போனானுங்க. அதனால நான் என்ன நினச்சேன்னா, இவருக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பாரு விஜய், ஒரு மடக்கு இப்படி குடிச்சிட்டே இருப்பாரு. இவர் அந்த டம்ளரை வித்துட்டு 10 ரூபா 10,000 வித்துக்கிட்டு இருக்காரு. அதனால இவர் ஊற்றி கொடுக்குறதுக்காக அங்கே இருக்காரோன்னு கேட்டேன் நான். மிக தெளிவாக சொன்னீங்க, ஜூஸ் டம்ளர்னு. ஆமாம், சரக்கு டம்ளர்னு சொன்னீங்கன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். பிஷ்டு, நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஆமாம், புரியுதுங்களா? அப்படி நான் ஒருபோதும் நான் அவதூறுகளை பேசவே மாட்டேன் விஜய் மாதிரி. விஜய் மாதிரியா? ஆனாங்க, விஜய் என்ன அவதூறு பேசினாரு? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நேற்று கரூரில் பழி போட்டிங்களே அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார். அதான் நானும் தேடி தேடி பார்க்குறேன். சிஎம் ஏதாவது ப்ரைவேட்டாக ஏதாவது அக்கௌண்ட் ஏதாவது வச்சுருந்தா அதில் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். ஆனால் சிஎம் வந்து விஜய் மேலே பழியே போடலை. வேறு ஏதாவது ஸ்டேட்டு சிஎம் போட்டாங்களோ? அதான் உங்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுதா? இல்லை, அவங்க 2 பேரும் நண்பர்கள்னு சொன்னாங்க. என்ன நண்பர்கள், எப்போ பார்த்துக்கிட்டாங்க, என்ன எதுன்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கு தெரியல. இவரும் சொல்கிறாரு எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்காருங்கிறாரு. நட்பெல்லாம் வெளியில் சொல்லிப்பாங்களா? ஓ, கள்ளக்காதலை கூட வெளியில் சொல்கிறானுங்க. நட்பை சொல்லாமல் இருப்பாங்களா? என்ன எங்கள் தலைவன் சொல்லிட்டார்ல, மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்னாரா? எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு போயிட்டார் அவரும். அவரும் சொல்லிட்டு இந்த நட்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? எங்கே? காலையில் 4 மணிக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா எந்திரிச்சிருவார், வாக்கிங் போவார். ஆமாம். எங்கே போவார்? தூங்க போவார். வாக்கிங் போவார், இவர் தூங்க போவாரா? எது? மு.க. ஸ்டாலின் ஐயா வாக்கிங் போவார், எங்கள் தலைவர் போய் தூங்க போவார். அதான் தூங்க போவார். அப்புறம் எப்படி 2 பேரும் சந்திச்சாங்களாம்? அதுதான் எனக்கும் தெரியல. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எங்கள் தலைவர் உட்காந்த இடத்துலயே உங்கள்கிட்ட கூட பேசுவார். அப்போ எல்லாம் தலைகீழா நின்று பேசுவாங்க. தலைகீழாவா? எல்லாரும் உட்கார்ந்து ஆளே வந்திருக்க மாட்டாரு, புரியுதுங்களா? இல்லூஷனா அந்த இடத்துல நிப்பாரு.
அதே மாதிரி இல்லூஷனா? ஆமா, இல்லூஷனா? சரி, ஆள் இருப்பாங்க ஆனா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவர் மு.க. ஸ்டாலின் ஐயா மித்தா, பித்து. பித்து பிடிச்சது மாதிரி எல்லாம் பேசாதீங்க, புரியுதுங்களா? ஆளே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தா கீழ்பாக்கத்துலாம் பேசுவாங்க. இவர் டெய்லி போய் பார்க்ல ரவுண்ட் அடிக்கிறாரு. ரவுண்ட் அடிக்கிறப்ப யாரு கூட பேசுறாரு? விஜய் கூடவா? அப்புறம் அங்க வளர்ந்த நட்பு இது எத்தனை பேருக்கு வெளியில தெரியும்? இங்கதான் எவனாவது போய் ஐயா ஸ்டாலின் ஐயாவோட பேசினாலும் போட்டோ எடுத்து போட்டுறாங்க. இல்லாட்டினா இங்கிட்டு பார்த்தா இந்த பிலிக்ஸ் ஜெரால்டு எங்க தலைவன் பின்னாலே போய் போட்டோ எடுத்துறான். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு தான். ஏன்னா எதிர்கட்சி இல்ல, அதனால இல்லூஷனான ஃப்ரெண்ட்ஷிப். அது மறைமுகமான ஃப்ரெண்ட்ஷிப், மறைஞ்சு போன ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஐயோ, ஆமா, சரி சரி சரி. இதைத்தான் சொல்லியிருக்காரு தலைவர். இதை யாருமே புரிஞ்சிக்காம எங்க இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாங்க, எப்படி ஆனாங்க? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முதுகுல குத்தலாமா? விஜய் தான் கேக்குறீங்க? ஹலோ, ஆ, விஜயை கேக்குறேனா? ஏன்னா அவர் எங்க தான் சொன்னாரு. தலைவன் தான் எல்லாரும் முன்னாலும் கேக்குறாருல, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளார அவர் ஏன் முதுகுல குத்துறாருன்னு கேட்டாரா இல்லையா? என் தலைவன் மேல பழிய தூக்கி போடலாமா? யார் போட்டா பழிய? யாரு போட்டாவா? என் தலைவன் சொல்றது பொய்யா சொல்றாரு? ஆமா, மேடையில் என்ன சொன்னாரு? அழுதாரு. ஏன் அழுதாரு தெரியும்? பொய்யா அழுதாரு. அவர் அழுகவே, அவர் சும்மா அழுதாருங்க. அவர் அழுததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அவரெல்லாம் சும்மா அதெல்லாம் சீனது. கிளிசரின் பாட்டில் விட்டு வந்துட்டார். இல்லை தண்ணி ஊற்றிருக்கும் தார தாரையா, அந்த இடத்துல போடவும் முடியாது. அப்படி சைடாக நவுந்தாரு. நவுந்து போய் கிளிசரின் போட்டு நல்லா தண்ணியை வைக்கலான்னு இப்படி இப்படி பார்த்தாரு. அந்த பக்கம் புசியான் இப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தான். ஆஹா, இவன் வெளியே கக்கிடுவான்ட்டு அப்படியே சரி அழுகாத மாதிரி இப்படி வந்து மேனேஜ் பண்ணலான்னு வந்து நின்ட்டார். நீங்கள் அடிக்கடி போய் ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. ஷூட்டிங்காரனுங்க தான் அப்படியே கிளிசரின் வச்சு அழுவானுங்க. எங்கள் தலைவன் அப்படி கிடையாது. துல்லாத மனும் துள்ளல பாத்ரூமில் உட்காந்து அழுதுருக்காரு தெரியுமா? இப்பயும் அப்படி தான் அழுகிறாரு. இப்பயும் அப்படி தான் அழுகுறாரு. கரூர் போனதுலேருந்து பாத்ரூம்லேருந்து வெளியவே வரலையா? அவருக்கு பாத்ரூமே வரலையா? அது தெரியுமா? ஐயோ, மூலமா இல்ல, வரலன்னா பிரச்சனைங்க. மூலமா துக்கம் நெஞ்சு அடைச்சு போச்சுன்னா எல்லாமே ஐம்புலன்னு அடைச்சு போயிருங்க. சும்மா சாதாரணம் கிடையாது. துக்கம் அந்த அளவுக்கு அடைக்கும். என்ன உங்களுக்கு அவரு இது எவ்வளவு அவர் கிளிசன் போட்டு அழுகுறாருங்கிறப்ப அவ்வளோ கோபம் வருது. நான் அடக்கி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன், சீரியஸா சொல்றேன். ஆமா, அவரு என்ன கிளிசன் போட்டு அழுகுறவங்க தான் கமலஹாசங்க. கிளிசன் போட்டு அழுகுறாருனா புரியுதுங்களா? கமலஹாசன் தான் கிளிசன் போட்டு அழுகுறாரு. கமலஹாசன் அழுகாமலே வந்து அழுகிற மாதிரியே காமிச்சிருவார். அவர் சிறப்பான நடிகர். அப்படின்னுவார். இவர் அப்படி இல்ல, கத்தி படத்துல அழுவார்ல. எங்கேயாவது ஒரு அப்ப ஒரு ஆத்தா இறந்து போறப்ப அப்படி எவனாவது அழுதுருக்கானா? பக்கத்துல போய் சொல்ற நாய் எது உழவுடுன்னு சொல்றப்ப நினைச்சிட போறாங்க. இதே மாதிரிதான் கமலஹாசன் அழுகுறாரு. ஆனா எங்க தலைவர் அப்படி அப்படிதானே எழுதுறாரு. பொறையேறிச்சா? பொறையேறிச்சா இல்ல, அப்படிதான். எனக்கு பொறையேறிச்சுனா அப்படிதான் இருக்கும். திடீர்னு எதையா ஃபீல் பண்ணி அழுவுற ஃபீலிங் கொடுத்தா பொறையேறிச்சா? அப்ப எங்க தலைவர் என்னத்தை சாப்பிட்டாரு பொறையேறிச்சுன்னு சொல்றீங்க? நல்லா நல்ல மீட்டிங்ல உட்காந்துட்டேன்னு வைங்களேன், தும்மக்கூடாது. தும்முனா அசிங்கமாயிரும். அப்படிதான் இருந்துச்சு இப்ப விஜய் அழுகிறது. பக்கத்துல இருந்து பாத்தீங்க, அதான் ஒரு க்ளோஸ் அப் வீடியோவில் பார்த்ததுக்கே இவ்வளோ ஃபீல் பண்றீங்கன்னா பக்கத்துல அத்தனை லட்சம் பேர் கூடி இருந்தாங்களே. இப்ப நீங்க என்ன பக்கத்துலயே பாத்தீங்க? இப்படி பாத்தீங்களா? ராணாவும் பிரபாஸ் மாதிரி இப்படி பாத்தீங்களா? கமலஹாசன் ரஜினிகாந்த் மாதிரி பார்த்துக்கிட்டோம். பார்த்தீங்கல்ல? அந்த படம் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா விஜய் முடிஞ்சு. அந்த பட ட்ரெய்லர் மட்டும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு வைங்களேன், முடிச்சு விட்டுருவாங்க விஜய. ஒரு விஷயம் தெரியுமா? ஜனநாயகன்லாம் சாப்பிட்டு போயிடும். அது ஒரு விஷயம் தெரியுமா? 33 வருஷமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்காக என் தலைவன் பாடு தரித்திரம் பிடிச்ச மாதிரி 68 படத்துல 50 படம் ஃபிளாப்பு. 33 வருஷமா சினிமாவில் 33 வருஷமா என் தலைவன் உழைச்ச உழைப்புக்கு எவனுமே வந்து கூட நிக்கலையே. என் தலைவன் படம் ரிலீஸ் ஆகல, எவனாவது ஒருத்த வந்து இந்த தலைவனே நிக்கல. எவனாவது ஒருத்தங்க சிம்பு, கமல்ஹாசன், ரஜினி, ராகுல் காந்தி, முதலமைச்சர் எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனா தலைவனே நிக்கல. பேண்ட புடிச்சிட்டு ஓடுறாப்புல அப்படியே. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? என் தலைவன் ஜனநாயகன் படத்துக்காக சப்போர்ட் பண்ணி எவனுமே நிக்கல.
ஆனா நீங்க ஏர்போர்ட்ல ஓடுனதை தான் சொல்றீங்க. ஆமாங்க, அதான் நானும் சொல்றேன். ஜனநாயகனுக்கு ஊரே நிக்குது, இவர் தான் நிக்கல. அந்த ப்ரொடியூசரை பாவம் எங்க இருக்காருன்னே தெரியல. கூப்பிட்டு இப்போ இது கை செலவுக்கு இதை வச்சுக்கப்பா, படம் வேறு ரிலீஸ் ஆகல அப்படின்னு ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏற்கனவே புலிப்பட டைரக்டருக்கு மொட்டை அடிச்சு விட்டீங்க. புலிப்பட டைரக்டருக்கா? ஆமா, ப்ரொடியூசருக்கு. அந்த ப்ரொடியூசர் யார் தெரியுமா? யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடியில இருந்த ஒரு சாதாரண ஒரு பையன். அந்த பையனை கூட்டிட்டு வந்து ஆபீஸ் பாய் ஆக்கி, ஆபீஸ் பாய்ல இருந்து மேனேஜர் ஆக்கி, மேனேஜர்ல இருந்து ப்ரொடியூசர் ஆக்குற இப்ப நடுத்தரமா யாருக்கு வரும்? ப்ரொடியூசர் ஆக்கி நடுத்தரில் விட்டீங்க. அதுக்கு அந்த பையன் அங்கேயே இருந்திருக்கலாம். அங்கேயே இருந்தா கூட மாசம் 20,000 கொடுத்து அந்த பையன் வீட்டையாவது பார்த்துட்டு இருந்திருப்பான். திரும்ப நடுத்தரில் நிப்பாட்டி இப்பதான் திரும்பவும் அவருக்கு வந்து திமுக வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்துருக்கு. வாங்க நாங்க பாத்துக்கிறோம், கண்ட ஆளுங்களை இனிமேல் நம்பாதீங்க, நாசமா போயிடாதீங்க, வாங்க நாங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரோம் அப்படின்னு. இப்போ அவர் அடுத்த ஆள் மொட்டை போடுறது இந்த கேவியனா ஜனநாயகன் ப்ரொடியூசர், அவர் மொட்டை போடுறாரு. ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஜனநாயகம் ப்ரொடியூசர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாலே எங்க தலைவன் ஒரு வாக்குறுதியை கேட்டார். அதுக்கு ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த படம் ஷூட்டிங்கே போச்சு. இந்த படம் சப்போஸ் நஷ்டமாச்சுன்னா நீங்க தாங்கிப்பீங்களான்னு தான் கேட்டது ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. அதெல்லாம் கவலையே இல்லைங்க, 50ஓட 51ங்க, அதெல்லாம் தாங்கிப்பான்னு இவர் சொல்லியிருப்பாரு. 50 படம் நாசமா. ஹலோ, அந்த ப்ரொடியூசர் வந்து பரவாயில்லன்னு இருக்காரு. அதனாலதான் அவர் பரவாயில்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே போனது. அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? ஆமா, வைர வியாபாரியம் கர்நாடகாவில். ஆமா, வைர வியாபாரிக்கு படத்தை எடுத்து நஷ்டமாக வேண்டிய அவசியம் என்ன? அப்ப திருட்டு பணம், பிளாக் பணம், பிளாக் மணி, அதை ஒயிட் ஆக்கிறதுக்காக சினிமா வந்து ஒரு குப்பை படத்தை இப்படி எடுத்து நாசம் பண்றதுக்காக இவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அருணாச்சல படம் தான் என் கண்ணு முன்னாடி வருது. அதான் புதுசா கண்டுபிடிச்சிங்க, ஒயிட் மணி பிளாக் மணி அப்படின்னு. ஒயிட் மணி ஆக்கணும்னா ட்ரஸ்ட் வச்சா போதும். எங்க தலைவன் ட்ரஸ்ட் வைப்பாப்ல. வச்சிருக்காரு தானே? வச்சிருந்தாரு, ஆனா இப்போ வச்சிருக்கல. ஏன்? வருமானம் சரியா வரல. ட்ரஸ்ட்ல இருந்தே வரலையா? ஆமா, அவருக்கு கூழு குடிக்க தான் வருவார், குடுக்கலாம் வரமாட்டாரு. கூழ் குடிக்கவா? என்ன கூழு? எங்க போய் குடிச்சாரு? காசு வாங்க தான் வருவாரு. இப்ப நீங்க விசாலு, சிவகார்த்திகேயன், சூர்யா, தனுஷ், ரஜினி, கமல் இவங்க எல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டாங்க. நம்பி படத்தை நம்ம சினிமா துறை நம்ம யாராவது புது ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம், புது ஆளுக்கு வாய்ப்பு ப்ரொடக்ஷன் வந்துட்டாங்க. ஆனா 33 வருஷமா சினிமா துறையில வெறும் ஹீரோவா மட்டும்தான் இருப்பேன், காசை மட்டும்தான் வாங்குவேன், என்னால முடிஞ்ச உதவியில செய்ய மாட்டேன், நான் யாருக்கும் புது வாய்ப்பு தரமாட்டேன், புது டைரக்டருக்கு தரமாட்டேன் அப்படின்னு ஒரு நரித்தனம். புரிதல் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குதுங்க, ரொம்ப தப்பா இருக்கு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. சாரிங்க. ஒரு படம் வந்து நீங்க படம் எடுத்தீங்கன்னா உங்களை சம்பாதிக்க விட்டு நாங்க வேடிக்கை பார்க்கிறோம். அதே படத்தை நாங்க படம் எடுத்தோம்னா அந்த காசெல்லாம் நாம சம்பாரிச்சுக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் மத்த ப்ரொடியூசர்கள்லாம் வாரி வழங்கி டேட்ஸை கொடுத்தாரு. புரியுதுங்களா? அந்த வாரி வழங்கின ப்ரொடியூசர்லாம் இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா? நாசமா போயிட்டாங்க பாவம். நாசமா போயிட்டாங்களா? ஆமா. எங்க ஒரு 10 டைரக்டர் 10 ப்ரொடியூசர் சொல்லுங்க. 10 ப்ரொடியூசர். பேரரசுன்னு ஒரு ஆள் டைரக்டர்ப்பா. சினிமா துறையில இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல ஆளு. ஏன் கில்லி படம் எடுத்த தரணியை விட்டுட்டீங்களே? ஆமா, அவருங்க பாவம். அவர் திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு ரீரிலீஸ்ல ஓடிச்சு வண்டி. ஒருத்தன் வரான்ப்பா, பேர் என்னன்னு கேட்டா சுறாவான். ஏன்டா சுறா? எங்க அம்மா சுறா படம் பார்க்கும் போது என்ன பெத்துட்டாங்க, அதனால. ஏன்டா உங்க அம்மா முந்தானி முடிச்சு நாடகம் பார்த்துக்கும் போது நீ பெத்துருந்தாங்கன்னா உன்னை முந்தானி முடிச்சுன்னு வச்சிருப்பாங்களா? ஹலோ, என்ன பேசுறீங்க? அந்த அம்மா வந்து கத்தி படம் பார்த்ததுன்னா அந்த பையனுக்கு கத்தின்னு பேர் வச்சிருப்பாங்க. பிரியமானவளை பார்த்திருந்தா பிரியமானவளே. பிரியமானவளை எங்க தலைவன் நடிச்சாரா? இல்லையா? எங்க தலைவன் நடிச்ச படத்தை சொல்லுங்க. முந்தானை முடிச்சுங்கிறது பாக்கியராஜ் நடிச்ச. பாக்கியராஜுக்கெல்லாம் ரசிகன் இருக்கானா? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இங்க வாயா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இங்க போயா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை கோயம்புத்தூர் போயா அப்படின்னு வைங்களா. நேருக்கு நேர்னு பேர் வைப்பாரா, படம் பேர் வைப்பாரா? டே நாளைய திருப்பு இங்க வாடா, நாளைய திருப்பு பிரசன்ட் சார் இப்படியா வைப்பாங்க பேரை? துப்பாக்கி எந்திரி, தோட்டா இருக்கா இல்லையா? இல்ல சார். சரி உட்காரு. எங்க தலைவனை நேசிக்கல நீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க பக்கா டிஎம்கே காரங்க. சீரியஸா? நான் அஜித் ஃபேனு. அஜித் எங்க தலைவன் நண்பன் தெரியுமா? அப்படி அவர் சொல்லலையே, அஜித் சொல்லலையே. வரவும் போறவங்கலாம் என்ன நண்பன்னு சொல்லுவான், நான் வரணுமா? அவருக்கு அவரு கண்ட்ரோல். கொடியை தான், அந்த கொடியோட கலர்ஸை தான் அஜித் அவர்கள் ட்ரெஸ்ல போட்டு விளம்பரப்படுத்துறாரு தெரியுமா? போன எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு எங்க தலைவன் கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டி காட்டினார், சிம்பாலிக்கா. அதே மாதிரி இப்ப சிம்பாலிக்கா அஜித் கலர்ல ட்ரெஸ்ல கலர் வச்சு காட்டிருக்காரு. விஜய் வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கு தான் ஒரு பஸ்ஸை காவி கலர்ல வச்சிருக்காரா? பாஜகவா?
ஆமா, காவி கலர்ல பஸ் இருக்கே, அது விஜய் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறது தான். அதனாலதான் பாஜக அவர் அடிக்கிற கலர் பாலிடிக்ஸ். அப்ப இதுதானா? ஓஹோ, கரெக்டா சொல்லிட்டீங்க சார். இங்கேயும் புரிதல் தப்பா இருக்கு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாங்க யார்கிட்டயாவது கூட்டணி போயிருக்கோமா? ஏன்னா ஒரு பயிலும் வரல. ஒரு பயிலும் வரலையா? ஆமா. ஹலோ, அதான் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. தேர்தலுக்கு முன்னால கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு அப்புறம் தான் கூட்டணி. நாங்க வச்சு என்ன பிரயோஜனம்? தொங்கல் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு தெரியுமா? பொங்கல் சட்டமா? தொங்கல் 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 பொங்கல் தொங்கு தொங்கு சட்டம் தான். அந்த தொங்கு சட்டம் மூலியமா எங்க தலைவர் தான் என்னது சிஎம் தெரியுமா? ஓஹோ, சிஎம்னா என்ன? கார்பரேஷன் முனிசிபாலிட்டி. கார்பரேஷன் முனிசிபாலிட்டி அப்படி நினைச்சிட்டு இருக்காரா? வேணாங்க, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. 2026 சிஎம், 2031 பிஎம், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, ஜனாதிபதி, அப்புறம் அப்புறம் ஐநா சபை, அப்புறம் நாசா. இல்லை என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? பாலவாக்கத்துல ஒரு மதுரையில சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நினைச்சு பார்த்திருப்பானா கூகுள்ல இன்னைக்கு அப்படியே எல்லாரும் மாதிரின்னு? சுந்தர் பிச்சை நல்லா படிச்சாரு, கிராஜுவேட் ஆனாரு, அதனால அவங்க கூகுளுக்கு போனாரு. நம்மாளு லயலா பாஸ்ட் அவுட்டுங்க, தற்குறி. நம்மாளு காலேஜ், அவங்க அப்பா படிடா பரமா படிடான்னு அடிச்சாரு. கடைசி வரைக்கும் மண்டையில படிப்பும் ஏறல, ஒன்னும் ஏறல. படிக்காதனாலதான் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கினாரு. யாரு? ஸ்கூலை விட்டு துரத்துறானுங்க ஃபீஸ் கட்ட முடியலன்னு. தெரியுமா? ஏஆர் ரஹ்மானுக்கு 2 ஆஸ்கார். படிக்கல. விஜய சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆஸ்கார்னு உடனே தகுதியே இல்லை. கடைசி வரைக்கும் ஆஸ்காருக்கு எட்டி கூட பார்க்க முடியாது. 33 வருஷமா ஒரு அவார்டு, நேஷனல் அவார்டு ஒண்ணு கூட வாங்கல. ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. என் தலைவன் ஒரு படத்துல நடிச்சு முடிச்சுட்டு வந்துருவாப்ல, அதுக்கப்புறம் அந்த படத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாப்ல. ஆனா அந்த படத்தோட நாசமா போனா என்ன, கேவலமா போனா நமக்கு என்ன? நம்ம வேலை காசை வாங்கிட்டோம், நடிச்சு முடிச்சிட்டோம். அது ரிலீஸ் ஆனா எவன் நடுத்தரல நீ? ஹலோ, அந்த ப்ரொடியூசரு, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாருமே சதி பண்ணி ஒரு ஆஸ்காருக்கு இந்த படத்தை அனுப்பாம விட்டுட்டாங்க. அனுப்பி இருந்தா என்ன இருக்கும்? எல்லா அவார்டும் என் தலைவனுக்கு கிடைச்சிருக்கும் தெரியுமா? சரி, நாளைக்கே நான் சுறா படத்தை அனுப்புறேன். நேஷனல் அவார்டில் உட்கார்ந்து இருக்கிற கமிட்டி காரி துப்பலன்னு வைங்க, என் பேரை நான் மாத்திக்கிறேன். சுறா படத்தை நாளைக்கே அனுப்புறேன். புலி படத்தை அனுப்புறேன், நாளைக்கே அனுப்புறேன். காரி துப்பி அனுப்பல, என் பேரை மாத்திக்கிறேன். ஒரு விஷயம், வாரிசுல அந்த ஒரு சீனுக்கு நேஷனல் அவார்டு, மிக மோசமான படத்துக்குன்னு ஒரு அவார்டு கொடுப்பானுங்க, ஆஸ்கார் அவார்டு. அதுவாது வருமா விஜய்க்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுவாது வருமான்னு கேட்குறேன். வாங்க மாட்டோமா? அதுக்கும் மட்டமான படமா இப்போ? அதான். அப்படி எந்த படத்துக்கு வாங்குவாரு? நம்பாதவங்க ஊர்ல இருந்துட்டு இருக்கோம்ல, அதனாலதான் துரோகிகளோட ஊர்ல இருந்துட்டு இருக்காங்க. எங்க தலைமை சீரியஸா சொல்றேன், குஜராத்ல இருந்து இருந்தாருன்னா சங்கியா இருப்பாரு, முழு சங்கியா இருப்பாரு. இப்ப அரை சங்கியா இருக்காரு. முழு சங்கியா? ஆமா. இப்ப எலெக்ஷன் வரும்போது மோடி அழுதாருங்க, நான் பரமாத்மா புள்ள அப்படின்னு இப்படி என்ன கொடுமை பண்றாங்கன்னு அழுதாரு. ஜெயிச்சிட்டாரு. அங்க சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும். இங்க அப்படிலாம் இல்லை. யாராவது அழுதாங்கன்னா 4 நாள் எடுத்து போட்டுருவாங்க. 4 நாள் செல்லாதா, 1 ரூபா எடுத்து போட்டுருவாங்க, தம்பி போ அப்படின்னு அடிச்சு விட்டுருவாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எங்க தலைவர் வாழும் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அழுகுறப்ப மூஞ்சியே காட்ட மாட்டார், முதுகு காட்டிக்கிட்டு தான் அழுவார். ஆனா எங்க தலைவன் மேடையில மூஞ்சியை காட்டி அழுதார். அதுவும் ஏன் ரைட்ல போய் அழுதார்? எல்லாருக்கும் இதயம் லெஃப்ட்ல இருக்கு, அந்த இதயத்தை பார்த்து அழுவணுங்கிறதுக்காக தான் ரைட்ல போய் அழுதார். நான் கேள்விப்பட்டேன் இதயமே இல்லைன்னு. இதயமே இல்லையா? யாருக்கு? விஜய்க்கு யாருமே இல்லை, சும்மா கண்ணு இப்படி குத்தி விட்டு கண்ணு கலங்க வச்சு அழுதாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதான் கிளிசரின்னு குத்திக்கிட்டாரு எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க கத்தி படத்துல அவர் எப்படி அழுவார் தெரியல, நீங்க வேணா பண்ணி கேட்டுங்க. அவர் எப்படி அழுவாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளை ஏமாத்திட்டாங்கம்மான்னு அழுவாரு. அந்த மாதிரியாவது அழுதா ஓகே உண்மையிலேயே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். படத்துல, சினிமா படத்துல டைரக்டர் நடிச்சு காட்டுவான். அது அவன் முருகதாஸ் இருக்கானே, அவன் கண்ணா போனான்னு நடிப்பான் தெரியுமா? பயங்கரமா நடிப்பான். அவனை பார்த்து அப்படியே பண்ணாரு. இங்க அது மாதிரி மேடையில எவனாவது நடிச்சு காட்டினானா? அவரா பண்ணது. அப்ப யாராவது நல்லா நடிச்சு காட்டினா அதே மாதிரி அழுவாரு. அப்புறம் புரியா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நடிப்பு தான் எல்லாமே, அரசியல் இல்லை. நடிப்பா? ஹலோ, உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது, அந்த மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரித்து நிக்கிறப்ப அவங்க வாழ்க்கை இப்படி நாசமாய் போய் கிடக்குதே இந்த திமுக. இந்த பிள்ளைகளை என்னாலும் கூட இருந்து காப்பாத்துமப்பா
அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நினைச்சேன். ஒரு விஷயம் தெரியுமா? இதான் எல்லாரும் அவரை ஜோசப் விஜய்ங்கிறதுனால சொல்றீங்க பாருங்க. இப்ப கிறிஸ்டியானிட்டியா ஒதுக்குறீங்க, ஆனா அவர் அப்படி கிடையாது. முகமது ஜோசப் விஜய் தெரியுமா? இல்லை, கிறிஸ்டியானிட்டியெல்லாம் ஒதுக்கலைங்க. அவர் கிறிஸ்டியன் கூட உண்மையா இல்லைங்க. பாதி கிறிஸ்து அவரை சாத்தானின் பிள்ளைன்றாங்க. பாரதி கிறிஸ்து சாத்தானின் பிள்ளை? முக்காவாசி. சாத்தானின் பிள்ளைன்னா என்ன பண்ணி இருக்கணும் தெரியுமா? இன்னாரம் 48 பேரை கொண்டிருக்கணும். தமிழ்நாடு தும்சம் ஆக்கி வச்சிருக்கணும், அப்படிதான் சுடுகாடு ஆக்கி ஆக்கியிருக்கணும். அப்படிதான் ஆக்குறாரு. ஒரு மீட்டிங்க்கும் அப்படிதான் ஆக்குறாரு. சாத்தானின் பிள்ளை. ஆனாங்க பாவ மன்னிப்பு கேட்பாரா விஜய்? அதாவது போயிட்டு அந்த குண்டு முன்னாடி அது பாவம் பண்ணவன் கேட்க வேண்டியது. ஏன் தலைவர் எதுக்கு கேட்கணும்? அநியாயமான பாவம் பண்ணியிருக்காருல்ல, அவரு கேட்கணும்ல. அதுக்கு இந்த பாவம் மன்னிப்பை போய் மு.க. ஸ்டாலின் ஐயாவை போய் கேட்க சொல்லுங்க உட்காந்து. புரியுதுங்களா? இவரு கொன்னதுக்கு அவர் பாவம் மன்னிப்பு கேட்கணுமா? இவரு கொன்னதுக்கு அவரு பாவம் மன்னிப்பு கேட்கணுமா? இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் அப்படிங்கிற பாவம் மன்னிப்பை போய் அவர்கிட்ட கேட்க சொல்லுங்க. விஜய் மாதிரி சம்பந்தம்லாம் பேசுறீங்க. சம்பந்தம் இல்லாம? ஆமா. சரி வாங்க, கம் டு இந்த பாயிண்ட் வருவோம். நம்ம மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டணிக்கு மரத்துக்கு ஒதுங்குறவங்கெல்லாம் திமுக போகிறாங்க நம்மகிட்ட அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் விஜய்கிட்ட மரத்து கூட யாரும் ஒதுங்கலையே விஜய் கட்சி ஆஃபீஸில். ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வெறும் பையன். வெறும் பயலா? இல்லை, வெறும் ஆள் யார்கிட்டையும் எங்கள் உரிமை. ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கானா? போடு, இப்போதான் பாயிண்ட் வருது. பணம் எவ்வளோ வச்சுருப்பாரு? லிக்விட் மணி எவ்வளோ தெரியுமா வச்சிருக்காரு? எவ்வளோ வச்சிருப்பாரு? சும்மா தோராயமாக சொல்லுங்க. 1500 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குங்கிறாங்க. தெரியுமா? உண்மையாவா? அப்புறம் தங்கம்மா? லிக்விட் மணியை பற்றி பேசிட்டு இருக்கேன், தங்கங்கிறீங்க. லிக்விட் மணி தனி, தங்கம் எவ்வளோ வச்சிருப்பாரு? அதெல்லாம் நமக்கு கணக்கிலே வராது. வைரம் கணக்கிலே வராதுங்க. அப்போ இது எல்லாமே இப்போ தேர்தல் பிரமாண பத்திரத்தில் காமிச்சிருவாரு. எங்க தலைவன் காட்டுவாரு? மு.க. ஸ்டாலின் ஐயா காட்டுவாரா? இல்லை, இவர் காட்டுவாரா? எங்க தலைவன் காட்டுவாருங்க. அவர் வருஷம் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. ஒரு அப்படிலாம் தெரியுமா? அப்படிலாம் இல்லை. அவர் சொத்து என்ன வெறும் 8 கோடி ரூபா? 8 கோடி ரூபா ஒரு மதிப்பு. உங்க 8 கோடி ரூபா தான் உங்கள்கிட்ட இருக்குமா? அதுக்கு ப்ரூஃபோட காட்டுறாரு. அதாங்க, ப்ரூஃபோட 8 கோடி ரூபா தான் இருக்குமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இவர் தான் இல்ல, எல்லா அரசியல்வாதியுமே பினாமி பேர்ல தான் எழுதி வச்சிருப்பாங்க. தெரியுமா? எல்லா அரசியல்வாதி பினாமி பேர் எழுதி வச்சிருப்பாங்க. விஜய் என்ன மாற்று தானே, ஊழலை ஒழிக்க போற தூய சக்தியில இது வரைக்கும் அவர் சினிமாவிலேயே சம்பாரிச்சிட்டாரு. இப்போ இந்த பணத்தெல்லாம் தேர்தல் பிரமாண பத்திரத்துல காட்டுவாரா? ஏங்க, அதுக்கு முன்னாலே மக்களுக்கு வாரி வழங்கி கொடுத்துருவாருங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்போனா ஒரு வெறும்பையெல்லாம் நிற்பாரு. எல்லாத்தையும் வாரி வழங்கி கொடுத்துட்டு வெறும்பையெல்லாம் நான் ஒரு ஜீரோன்னு சீமான் உருட்டின மாதிரி நிப்பாட்டுவாரு. அப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம், எந்திரிச்சு போய் லூசு பையிலேருந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தூக்கி எரிஞ்சிச்சு சீமானுக்கு. அப்புறம் மறுபடியும் என்கிட்ட 30,000 ரூபா இருக்குன்னு எழுதி கொடுத்தாரு. அந்த மாதிரி இவரும் ஓடியாந்து மறுபடியும் மாற்றி எழுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பக்கம் பார்த்தா திமுகவை தெரியுது, ஒரு பக்கம் பார்த்தா சீமானை தெரியும். மேலே பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் தெரியும், கீழே பார்த்தா கிங்காங் ஜூங் மாதிரி தெரியும். அதான் ரொம்ப மோசங்க, சீரியஸா. ஆமாம், ஒரு விஷயம், என் தலைவனை கண்ணை மூடி நினச்சி பாருங்க, என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க. என்னது? இல்லைங்க, நினச்சி பார்த்தாலே சீன்னு தோணுதுங்க. அதான் சாரி, எச்சிய கறி துப்புங்களே, பக்கத்தில் இருந்தால் செஞ்சுது. அண்ணா, நீங்கள் யாருக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஒரு தலைவனை உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு தொண்டன்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஹலோ, அந்த தொண்டன் நான் தான். நீங்களா? நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. நைட்ல எல்லாம் மீட் பண்ண முடியாது. ஓஹோ, அந்த காமெடியா? அந்த காமெடியானா